love languages only work. So love languages அப்படின்னும் போது 5 வகையான லவ் லாங்குவேஜ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அன்பை வந்து வித்தியாசமா புரிஞ்சுக்கிறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கேரி சாப்மனோட ஒர்க், ஐ எம் ஜஸ்ட் கோட்டிங் இட். இப்ப எனக்கு வந்து ஐ எம் அ டச் பர்சன். ஸோ நான் ரொம்ப பேச மாட்டேன். But I would probably hug you, or I would hold a hand, or I would probably, put my hand on your shoulder, something like that. எனக்கு டச் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு வந்து ஒருத்தட்ட அன்பு நான் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, வெளிப்படுத்தணும்னாலும் சரி, நான் வந்து டச் யூஸ் பண்ணணும். இதே ஒரு சில சில்ட்ரனுக்கு கிஃப்ட்ஸ் தான் புரியும். அவங்களுமே பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து ஒரு கல்லு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கிஃப்டா கொடுப்பாங்க. அவங்களும் எதிர்பார்க்குறது எனக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலையா மம்மி அப்படின்வாங்க. ஸோ அந்த சைல்டுக்கு வந்து கிஃப்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். தேர்ட் வந்து குவாலிட்டி டைம். சைல்டு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அம்மா என் பக்கத்துல உட்காந்துக்கோங்கம்மா, ஒன்னும் பேச கூட மாட்டாங்க, பட் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. சோ கிச்சன்ல நீங்க குக் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஓடி போயிடும். சோ த சைல்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் குவாலிட்டி டைம். நாலாவது பாத்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன். அம்மா எனக்கு குட் சொல்லுங்கம்மா, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கம்மா. அண்ட் தே வில் ஆல்சோ மால்ல யாரோ தெரியாதவங்க கிட்ட போய் ஆண்டி உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் த சைல்ட் எக்ஸ்பிரஸ் லவ். அண்ட் த ஃபிஃப்த் டைப் பாத்தீங்கன்னா ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். அம்மா உங்க பேக் நான் தூக்கிட்டு வரேன், அம்மா நான் உங்களுக்கு இது கட் பண்ணி கொடுக்குறேன், நான் இது ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ தே வாண்ட் டு டூ இட் த்ரூ சர்வீஸ். அந்த சைல்டுக்கு சர்வீஸ், அம்மா நீங்க எனக்கு பென்சில் மட்டும் ஷார்பன் பண்ணி கொடுத்துருங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த லவ் லாங்குவேஜ் ஆஃப் த சைல்ட், building these extended connections becomes much easier.